பண்டிகை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதான ஆசாரியனை கூப்பிட்டு தைல அபிஷேகத்தினால அவரை என்ன செய்வாங்களாம், அபிஷேகிப்பாங்க. அந்த எண்ணெயை, தைலம் இருக்குல்ல, அது என்ன செய்வாங்களா, தலையில் நல்லா ஊற்றுவாங்களாம். சாதாரணமாக சும்மா எண்ணெய் தேய்ச்சிட்டு வரோம்ல, அந்த மாதிரி இல்லை, நல்லா ஊற்றி அந்த தலையில் ஊற்றுற அந்த தைலம் இப்படி வடிஞ்சு, தாடி வழியாக வடிஞ்சு, அப்படியே அவருடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யுமா, வடிந்து போகிற அளவுக்கு அந்த தைலத்தை ஊற்றுவார்களாம். அந்த தைலம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, அது ஒரு வாசனை திரவியம். அது நல்ல வாசனையா இருக்குமா, எல்லாரும் விரும்பக்கூடிய வாசனையா இருக்குமா. அதான் மற்ற ஜனங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை காட்டிலும் பிரதான ஆசாரியனுக்கு அதை காட்டிலும் வாசனை அதிகமாக உள்ள தைலத்தை தான் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பிரதான ஆசாரியனுக்கு தலையில ஊற்றுவாங்களாம், அபிஷேக தைலம் என்று சொல்லி. அது சரியான நல்ல ஒரு மனமா, நல்ல ஒரு வாசனையா இருக்குமா. அல்லேலூயா. இந்த தாவீது அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார், அந்த தைலத்தை போல உங்க வாழ்க்கை வாசனை மிக்கதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனம். அங்கே ஒருத்தங்க செண்டு போட்டு வந்தாங்கன்னா அது அப்படி எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கு இந்த செண்டு, இது எங்கக்கா வாங்கினீங்க, இது எங்கேயா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நாம் அதை விரும்பி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன், அந்த மனம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இதே இது எங்கள் பக்கத்தில் ஒரு சாக்கடை ஓடுதுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த நாத்தத்துக்குள்ள இருப்பீங்களா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா, எப்பா என்ன நாத்தம் நாறுது, எப்பண்டா அந்த இடத்த விட்டு போகலாம் இருக்கும், அப்படி தானே. நாத்தத்தை யாரும் விரும்புகிறது அல்ல, வாசனையை தான் அநேகர் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரா, நம்ம இயேசு என்கிற இந்த சகோதரனோட சரியான ஐக்கியம் வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வாசனை வீசக்கூடிய திரவியமாக மாறுகிறது. அநேகரை கவர்ந்து இழுக்கக்கூடிய திரவியமாக மாறுகிறோம், தைலமாக மாறுகிறோம், செண்டாக மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உங்களை விரும்பி வரணுமா, இல்லை உங்களை எல்லாரும் வெறுக்கணுமா? விரும்பி வரணும். அப்போ அந்த தைல மனம் இருந்துச்சுன்னா எல்லாரும் அந்த வாசனையை நுகர்ந்துக்கிட்டே உங்கள் பின்னாடியே என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ எல்லாரும் உங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாரா, உங்களை மாற்றுகிறார். வாசனை வீசக்கூடிய அந்த தைலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். குடும்பத்தில் சண்டை வந்துட்டே இருந்தா அது நாருமா, வாசனையாக இருக்குமா? நாத்தான் நாரும். யாராவது சண்டை போட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்வீங்க, அவங்களா சண்டை போட்டு நாறிட்டு இருக்காங்க. ஏன்னா சண்டை வந்தாலே அங்கே என்னதான் வரும், நாத்தம் தான் வரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கை மனமாக இருக்க வேண்டும், வாசனையாக இருக்க வேண்டும், எல்லாரையும் கவர்ந்து இழுக்க வேண்டும், எல்லாரும் நம்மை சார்ந்து வர வேண்டும், எல்லாரும் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இயேசு அண்ணனோட ஐக்கியத்தில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை வாசனை நிறைந்த தைலமாக மாறும். ஆமென். உங்கள் பிரசன்னத்தை நாட விரும்புவாங்க. எப்போ இந்த ஐயா கூட பேசலாம், எப்போ இந்த அம்மாவை பார்க்கலாம், எப்போ இந்த அக்கா கூட பேசலாம், எப்போ வருவாங்க என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போட உங்களை பார்ப்பார்கள். அல்லேலூயா. உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? ஏன் சொன்னால் அந்த இது அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எப்பா இவன் வந்துட்டானா அருன்னு அறுத்துருவோட எப்பந்தான் முடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோட, அதை இயேசு அண்ணன் கூட சரியாய் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அநேகருக்கு நீங்கள் வாசனை வீசக்கூடிய திரவியமாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. அவங்க என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் உங்களை கூப்பிடாமலே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் சொல்லி உங்களை விரும்பி அழைப்பார்கள்.